கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் குழு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து எலெக்ஷன், அதாவது இன்றைக்கு தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, தேர்தலில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுல இருந்து இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த வீடியோ வரும், முழுசாக வரும், கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு முழுசாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். ஓகே நண்பர்களே, இப்போ அந்த வீடியோவை பார்ப்போம். டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட கூட வீடியோ போகலாம். கொஞ்சம் ப்ளேபேக் ஸ்பீடை அதிகமாக வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேட்க முடியும். கேளுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இன்றைய தேர்தல் நிலவரத்தை பார்க்கலாம். இன்று நிறைய பேர் நம்ம தளபதி கொண்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே படுதோல்வியை சந்திச்சு 2வது இடத்துக்கு போயிருக்கு. 59 இடங்கள் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது இடத்துல பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அவங்க 54 இடங்களில் அவங்களும் படுதோல்வி அடைஞ்சு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாஜக கூட ஆட்சி அமைச்சா, பாஜக கூட சேர்ந்தால் ஆட்சி அமைச்சிடலாம், தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பிளான் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க மக்கள். ஓகே, அது இருக்கட்டும். இன்றைக்கி தாவேக்க 105 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால கோட்டைக்கு போக முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா, 13 எம்எல்ஏ அவங்களுக்கு இப்போ தேவை. அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு அதாவது தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் பெரும்பாலான இடங்கள் தேவை. அதிகபட்சமாக 118 இடங்கள் தேவை. குறைஞ்சது அவங்க அந்த 118 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் 105 தொகுதிகளில் மட்டுமே ஜெயிச்சிருந்தாலும் கம்பீரமாக ஜெயிச்சிருக்காரு நம்ம விஜய். இப்போது என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கட்சியுமே தனி பெரும்பான்மை, அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தனி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. டிஎம்கேவாகட்டும், டிவிகேவாகட்டும், ஏடிஎம்கே அவங்களே ஆகட்டும், இல்லை பாஜக, அவங்க யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. நாடாளுமன்ற தேர்தல் பார்த்துருப்பீங்க. அந்த தேர்தல் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி ஒரு தேர்தல் தான் இங்கே. நாடாளுமன்ற தேர்தல் என்னாச்சு, நரேந்திர மோடி மற்ற கட்சி காலில் விழுந்து ஆட்சி அமைச்சிருப்பார் 2024. அதே நிலைமை இங்கே ஏற்பட்டுருக்கு. 10ஆவதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், உயிரே போனாலும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கவே மாட்டேன், கூட்டணி எங்கள் இதுவே இல்லை, நாங்களாம் தனியாக தான் வருவோம், தனியாக தான் போவோம், சிங்கம் தனியாக தான் இருக்கும் காற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சிங்கம் எப்பயுமே தனியாக தான் வேட்டையாடும், சிங்கம் எது கூடயும் கூட்டு சேராது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 105 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க நம்ம தாவேக, தமிழக வெற்றி கழகம். இப்போ என்ன ஒரு நிலவரம்னா, 13 எம்எல்ஏ அவங்களுக்கு தேவை. ஒன்று வேறு எந்த கட்சி கூடயாவது போய் அவங்க கூட்டணி வைக்கணும், இல்லை அந்த கட்சி 13 எம்எல்ஏ விலகி இவங்க கட்சிக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த 2 வழியில் ஏதாவது ஒரு வழி அவங்க தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் கோட்டைக்கு போகக்கூடிய ராஜாவாக
நம்ம தளபதி இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் இப்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த எந்த இதுவுமே அப்படி நடந்ததில்லை. 2011 இப்போ வரைக்குமே முதல் முறையாக இப்போ தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. 1967 இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. 2026 இதான் முதல் முறை. 1967 திமுக தனிப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது, அது வேறு விஷயம். இப்போது எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல், எந்த விதமான துணையும் இல்லாமல் தாவேகா அதிகபட்சம் 105 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய வாக்கு நிலவரம் இதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் செயல்படுத்த இருமுறை தட்டுதல். அதே மாதிரி நம்ம ரெண்டாவது புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். படம் the logo is seen on a wall. அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், பொது அறிவு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனல் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் படிப்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். படிப்பு சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அறிவிப்புகள், இதெல்லாம் பொது அறிவு கழகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம். வணக்கம். நம்பர் 1 கண்டறியப்பட்டது படம் the logo on the circle. நம்பர் 1 தமிழக வெற்றி கழகம் 107 சீட் வாங்கியிருக்காங்க. நம்பர் 2 என்னென்னா, அதில் 108 வின் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிடுவார் 14 நாளுக்குள்ளே. ஏன்னா ஒரே எம்எல்ஏ 2 தொகுதி எடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவங்க 14 நாளுக்குள்ளே அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 2 தொகுதியுமே காலி ஆயிடும். அதனால் மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. அதனால் ஏதாவது ஒரு தொகுதியாவது ராஜினாமா பண்ணி ஆகணும், திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர். அதே மாதிரி நம்பர் 3 காங்கிரஸுக்கிட்ட ஆதரவு கேட்டாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதனால் இப்போது 112. நம்பர் 4 என்னென்னா, நம்பர் 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறமா விடுதலை சிறுத்தைகள். இவங்க 3 பேர்கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காங்க. இதில் முதல் 2 கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேரும் தலா 2 எம்எல்ஏ கொடுத்தாங்க. மொத்தமாக 4 எம்எல்ஏக்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 எம்எல்ஏ வந்துடுச்சு. இன்னும் 2 வந்தால் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஓகேவா? 116 எம்எல்ஏ இப்போ விஜய் பக்கம் இருக்காங்க. 118 பக்கம் வந்தால் அவர் ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் 2 எம்எல்ஏ தான் தேவை. ஆளுநர் கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல், ஒரு ஜனநாயக முறை இல்லாமல், இதுவே பாஜக ஜெயிச்சோம்னா நட கூப்பிட்டுருப்பார். இப்போது நம்ம சைட்லேருந்து ஒரு ஆள் ஜெயித்தாங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது, நீங்கள் எப்படியோ கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வச்சுருக்காரு. இதுவே பாஜக ஜெயிச்சோம்னா அப்படி வச்சுருப்பாரா? பாஜக ஜெயிச்சோம்னா நேரத்துக்கு கூட இல்லை, தேர்தல் முடிந்த அடுத்த நொடியே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பார். அது என்ன பாஜகவுக்கு ஒரு இது தமிழக இது கட்சிகளுக்கு ஒரு இதுவா? என்ன அப்போனா அவர் என்ன பாஜகவோட தலையாட்டி பொம்மையா? பாஜக சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரா? இதெல்லாம் என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. தமிழகத்தில் இப்படி ஒரு நிலைமை எங்கேயுமே ஏற்பட்டதில்லை, எந்த காலத்துலையும் ஏற்பட்டதில்லை. இது வரைக்கும் ஜெயிச்சதில் 2 கட்சிகள் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. மேலும் காங்கிரஸோட ஆதரவு இருக்குது. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு இருக்குது. எவ்வளவும் இருந்தும் கூட கேவலம் 2 எம்எல்ஏவுக்காக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னா என்ன?
சட்டமன்றத்தில் போயிட்டு அவங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என்னோட மாளிகையிலேயே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அப்போனா தான் நான் வந்து ஆட்சி அமைக்க விடுவேன், இல்லைனா வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டேன், நானே வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து இதை வந்து நானே ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லுவார். அப்போனா என்ன நடக்கும்னா, இப்போ ஏதாவது ஒரு முக்கிய திட்டம் வருதுன்னா தமிழக அரசோ அல்லது அமைச்சர்களோ கைவிட்டு விடணும். அந்த இடத்துல ஆளுநர் கைவிட்டு விடுவார். அப்படின்னா இதுவரைக்கும் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இது மூலமாக என்னென்னா, பாஜக தமிழகத்தில் இந்தியை வந்து கட்டாயமாக திணிப்பாங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. யாருமே ஆட்சி அமைக்க வேணாம், ஓகேவா? அதே மாதிரி இது 3 மொழியை ஏற்றுக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்னு முன்னாடி வந்து சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பாஜக வந்து இன்னமே வந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. விஜய் ஆட்சி அமைக்க வேணாம். விஜய் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் பாஜக கிட்ட இருந்து தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை 2031 வரைக்கும். அதனால் ஆளுநர் இறக்கமற்ற அடக்கனாக நடந்து கொள்ளாமல் ஜனநாயக முறையும் நடந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Video recording. Pause record. Pause record. Video recording button. செயல்படுத்த இருமுறை தட்டுதல். கண்டறியப்பட்டது ஐகான் நிறுத்தும் படம் The logo on a black background. வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேயன். காலையில் ஒரு வீடியோ போட்டு வந்தோம் நம்ம சேனலில். அதாவது டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 2 எம்எல்ஏ தேவை அப்படிங்கிற மாதிரி காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் படி பார்த்திங்கன்னா இன்னுமே தாராளமாக ஆட்சி அமைக்க முடியும். அவங்களுக்கு இப்போ 120 எம்எல்ஏ வந்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்த வீடியோ, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் மே 4ஆம் தேதியே. அந்த 2 வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி 107 தொகுதிகளில் தாவேகா வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள், இவங்க 3 பேரும் ஆளுக்கு 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 எம்எல்ஏ வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியும் வந்து 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 8 எம்எல்ஏ கிடச்சிருக்கு புதுசாக. ஏற்கனவே 12 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போது 8 எம்எல்ஏ கிட்ட கிடச்சிருக்கு. ஆட்சி அமைக்க தேவை என்ன? மேலும் 6 எம்எல்ஏக்கள் தான். ஏன்னா 112 எம்எல்ஏ இருக்காங்க. ஆட்சி அமைக்க தேவையானது 118 தான். ஆனால் இப்போ 120 சீட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறோமே தவிர எங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியோ இல்லை கட்சியில் உறுப்பினர் பதவியோ எதுவுமே தேவை கிடையாது. நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய விடாமல் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோமே தவிர அவர் கூட்டணிவை நரேந்திரமாக இருக்க மாட்டோம், திமுக செய்வதாக இருப்போம். எங்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் தேவையில்லை அப்படின்னு வெளிப்படையாகவே முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து பத்திரிகை அவர்களை சந்திக்கும் போது சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து எந்த விதமான அமைச்சர் பதவியும் தேவையில்லை, எந்த விதமான பதவியும் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைனா பாஜக ஏதாவது இந்தி திணிப்போ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ கொண்டு வர நினச்சாங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான பதவியும் தேவை கிடையாது. நாங்கள் எப்பயும் போல் டிஎம்கே சைடில் தான் இருக்கோம். ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம், மற்றபடி எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்ற 2 கட்சி எம்எல்ஏக்களும் அதான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கூட்டணிலாம் வைக்கலை, வெளியே வந்து ஆதரவு கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அமைச்சரோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, வெளியே வந்து ஆதரவு கொடுக்குறோமே தவிர நாங்கள் வந்து கூட்டணி வைக்கலை, திமுக கூட தான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கிடைச்ச அப்டேட் படி எப்போது ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் வந்து விஜய் வந்து ஆளுநர் மாளிகைக்கு வந்து போயிருக்காரு.
போயிட்டு ஆளுநர் எப்போ ஆட்சி அமைக்க கூப்பிட்றாருன்னு தெரியல. உடனடியாக டேட் கிடச்சா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து இது மாதிரி அரசியல் செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Pause recording. Video வணக்கம். கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் கண்டறியப்பட்டது படம் the logo on a black background. நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற உடனே 3 கையெழுத்து வந்து போட்டு வைக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கான சிங்க பெண்களுக்கான ஒரு படை உருவாக்கம், பாதுகாப்பு சம்மந்தமாக. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இந்த எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் இந்த பாதுகாப்பு இல்லாத இந்த மது அந்த மாதிரி இதை ஒழிக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கையெழுத்துலாம் வந்து விஜய் வந்து போட்டு வைக்காரு கையெழுத்து. அதே மாதிரி அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படிங்கிறது. உபயோகத்தை உகந்ததாக்கு. Latest video அதே மாதிரி அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படின்னு இன்னும் சொல்லலை. சொன்னாங்கன்னா நான் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். இன்னைக்கான அப்டேட் வந்து இது மட்டும்தான். விஜய் வந்து பதவியை ஏற்றி வைத்தார், அதுதான். அதே மாதிரி நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று மட்டுமே 2 வீடியோ சேனல் அப்லோட் ஆகிருந்தது. அதுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸு. நேற்று போட்ட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் பார்த்துருந்தாலுமே கூட நல்லாவே பார்த்துருக்கீங்க. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டுருந்தேன், தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து போதுமான இடங்கள் வந்து இல்லை, எம்எல்ஏக்கள் வந்து கிடையாது. அதாவது போன வாரம் ஃபுல்லாகவே எப்படியோ ஒரு வழியாக 120 எம்எல்ஏவை பிடிச்சி ஆட்சி அமைச்சிட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை அமைச்சர்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படிங்கிறத வந்து இன்னும் சொல்லலை. சொன்னாங்கன்னா நான் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். Video recording.